ஆன்லைனில் தங்கத்தை சேமிக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். தங்கம்னா யாருக்கு தான் பிடிக்காது? ஆசைக்காக தங்கம் போட்ட காலம் போய் இப்போ சேமிப்புக்காக தங்கம் போடுறோம். ஆமாங்க, நாளுக்கு நாள் தங்க ரேட்டு எங்கேயோ போகுது. அதனால் இப்போ நினச்சி பார்த்தாலும் தங்கம் வாங்க முடியுமா? மோஸ்ட்லி எல்லோரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் தங்கத்தை வாங்குகிறோம். நாம் நகை வாங்கினோடனே தனியாக நாம் ஒரு சேமிப்பு பண்ணுறோம். எந்த மாதிரினா சீட்டு போடுறோம், குழுக்கள் சீட்டு போடுறோம், இல்லைன்னா கோல்டு ஸ்கீமில் சேர்றோம். அந்த மாதிரி இப்போது எல்லாமே டிஜிட்டலாக மாறினதுனால கோல்டையும் நம்ம டிஜிட்டலாக சேமிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி இப்போ ஃபேமஸான 2 கடையிலேருந்து டிஜி கோல்டுன்னு 2 ஆப் இருக்குது. அதோட ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாமா? டிஜி கோல்டுன்னு 2 ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று போத்தீஸ் வண்ணமாக, இன்னொன்று தங்கமல்லி. இதில் 2ல் எது பெஸ்ட்டு, இதில் என்ன 2க்கும் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அமௌண்ட் மினிமம் ₹100, மேக்ஸிமம் மல்டிபிள் ஆஃப் 100. டியூரேஷன் 2க்கும் 330 நாட்கள் தான். பெனிஃபிட் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு, செகண்ட் 75 டேஸ், தேர்டு 75 டேஸ், ஃபோர்த்து 75 டேஸ். டிஜி கோல்டு பாருங்கள், போத்தீஸ் டிஜி கோல்டு 7%, தங்கமில் டிஜி கோல்டு 5%. சரி, டென்ச்சர் பீரியடு, மெச்சூரிட்டி பீரியடு. டென்ச்சர் பீரியடு வந்து 300 நாட்கள், மெச்சூரிட்டி பீரியட் வந்து 330 நாட்கள். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. 300 நாட்களுக்குள்ளே நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அது மட்டும்தான். மெச்சூரிட்டி வந்து 330 நாள். 300லேருந்து 330 நாளுக்குள்ளே நம்ம மெச்சூரிட்டி பண்ணிக்கணும். சார்ஜஸ் ஸ்டோனுக்கு, வேஸ்டேஜுக்கு, ஜிஎஸ்டிக்கு, ஹால்மார்க் சார்ஜ் எல்லாத்துக்கும் நாம் தான் அமௌண்ட்டு நம்ம கடைசியில் நகை வாங்கும் போது கொடுக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோ ரீஃபண்ட். பாதியில் நாம் பணம் போட முடியாமலோ இல்லை பாதியில் நமக்கு தேவைன்னு நம்ம கேட்டாலோ அவங்க நோ ரீஃபண்ட் பணமாக தரவே மாட்டாங்க. அதனால் யோசித்து போடுங்க. பாதியில் நிறுத்த முடியாது. நோ ரீஃபண்ட். ஓகே. பர்ச்சேசிங் இதுதான் முக்கியமானது. போத்தீஸ் டிஜி கோல்டு இன்னும் அது எப்படி வாங்குறதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆன்லைன்னு சொல்லலை, ஆஃப்லைன் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் தங்கமயில் டிஜி கோல்டு ஆன்லைன், ஆஃப்லைன் 2 இருக்குது. பாருங்கள், நான் 2லேயுமே பணம் சேர்த்துட்டு தான் வரேன். நான் சும்மா ஒன்றும் சொல்லலை. நான் இந்த ஸ்கீமை ஃபாலோ பண்ணுறதுனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து யோசித்து 2ல் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் நான் 2லேயுமே பணம் போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் யோசித்து பணம் போடுங்க, சரிங்களா? நான் தங்கமயிலையும் போட்டுட்டு தான் இருக்கேன், போத்தீஸ்லேயும் போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்த்து போடுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யோசித்து போடுங்க. ரீஃபண்ட் கிடையாது. எது பெனிஃபிட் அதிகமாக அதை பார்த்து போடுங்க. ஆமாம், பார்த்து கவனித்து போடுங்க. நான் 2லேயுமே போட்டுட்டு தான் இருக்கேன். இதில் இன்னும் நிறைய ஸ்கீமெல்லாம் இருக்குது. இது எப்படி ப்ராசஸ் இருக்குதுன்னு நான் பார்ட் 2ல் சொல்கிறேன். மணி பிளான்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.